ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 31, அத்தியாயம் 11, 11வது காலை உலா. அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு முன்னேற்றம் எனும் மாயை. ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், விஞ்ஞானம் எவ்வளவு காலம் மக்களை ஏமாற்றும்? ஆண்டாண்டு காலமாகவா ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும்? டாக்டர் சிங் கூறுகிறார், ஏமாற்றுதல் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. எனவே அவ்வழியில் தொடர்ந்து நடக்கலாம் என அவர்கள் நினைக்கிறார்கள் போலும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், தொண்டு தொட்டல்ல, கடந்த 200-300 ஆண்டுகளாகத்தான் விஞ்ஞானம் மக்களை ஏமாற்றி வருகிறது, அதற்கு முன்பல்ல. டாக்டர் சிங் கூறுகிறார், ஓ, உண்மையாகவா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். உயிர் பருப்பொருளிலிருந்து வருவதாக கடந்த 2 நூற்றாண்டுகளாகத்தான் இவ்விஞ்ஞானிகள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அல்ல. இன்னும் 50 ஆண்டுகளில் இந்த ஏமாற்றம் நின்றுவிடும். டாக்டர் சிங் கூறுகிறார், ஆம், இப்போது விஞ்ஞான அறிஞர்களுக்கு எதிராகவும் ஒரு இயக்கம் ஏற்பட்டுள்ளது. விஞ்ஞானம் மற்றும் நவீன முன்னேற்றம் எனப்படுபவைகளுக்கு எதிராகவும் மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது என்ன விஞ்ஞானமா? இல்லை, அது விஞ்ஞானம் இல்லை, அது அறியாமையே. அறியாமை விஞ்ஞானம் எனும் பெயரில் உலா வருகிறது. அதர்மம் தர்மம் என கருதப்படுகிறது. ஆனால் இந்த ஏமாற்றம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது. ஏனெனில் மக்கள் விழிப்புற்று வருகிறார்கள். டாக்டர் சிங் கூறுகிறார், அமெரிக்காவில் அதிகமாக படிக்கப்படும் பத்திரிகைகளில் ஒன்றான நியூஸ் வீக் என்பது கிறிஸ்துவ மதத்தின் தரம் குறைந்து வருவது பற்றி ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது. சைத்தான் பூகம்பங்களை உண்டாக்குவதாக ஒரு கட்டுரையும் படத்துடன் வெளிவந்தது. தென் அமெரிக்காவில் சமீபத்தில் ஏற்பட்ட பூகம்பம் ஒன்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். இத்தகைய காரியங்கள் சைத்தானால் விளைவிக்கப்படுகின்றன என்பதை போல் கார்ட்டூன் வரையப்பட்டு அக்கார்ட்டூனில் சைத்தானுக்கு அருகில் நிக்சனின் படமும் வரையப்பட்டிருந்தது. நிக்சன் தன்னை ஒரு உண்மை கிறிஸ்துவன் என கூறிக்கொண்டு தெற்கு ஆசியாவில் எண்ணற்ற மக்களை கொன்று குவிப்பதையும் அக்கார்ட்டூன் காட்டியது. அதில் சைத்தான் நிக்சனை பார்த்து கிறிஸ்துவர்களோடு போட்டியிடுவது கடினம் என்று கூறுகிறது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், மக்கள் அப்படித்தான் விமர்சிக்கிறார்கள். அவர்கள் முன்னேறி வருவதாக கூறிக்கொள்கிறார்கள். விஞ்ஞானம் மதம் என்ற பெயரால் மக்களை எத்தனை நாள் ஏமாற்ற முடியும்? நிக்சனுக்கு தன் நாட்டு மக்களின் மீது அன்பிருக்குமேயானால் ஏன் அந்நாட்டு பசுக்களின் மீதும் அன்பிருக்க கூடாது? அவையும் கூட அந்நாட்டில் தானே பிறந்திருக்கின்றன. வாழும் உரிமை மனிதனுக்கு உள்ள அளவில் அவற்றிற்கும் உண்டு. அவைகளை ஏன் கொலை செய்கிறார்கள்? கொல்லாதிருப்பாயாக என்கிறார்கள், ஆனால் பசுக்களை கொலை செய்கிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். அது அரைகுறை நிலையாகும். கிருஷ்ணர் பசுக்களையும் ராதாராணியை தழுவிக் கொள்வது போல் தழுவிக் கொள்கிறார். அதுவே நிறைவான நிலை. கிருஷ்ணர் பறவைகளிடம் கூட பேசுகிறார். ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் அவர் ஒரு பறவையுடன் அதன் பாஷையில் பேசிக் கொண்டிருப்பதை கண்ட வயதானதொரு மூதாட்டி ஆச்சரியப்பட்டாள். டாக்டர் சிங் கேட்கிறார், பறவைகள் பேசுவது போலவே கிருஷ்ணரும் பேசிக் கொண்டிருந்தாரா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அவர் அனைத்து பாஷைகளையும் பேசக்கூடியவர் என்பது அவரது சிறப்புகளில் ஒன்றாக வேதங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஜீவராசிகளின் தந்தையும் அவரே. தந்தை குழந்தைகளின் பேச்சை புரிந்து கொள்ள கூடியவரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்தையும் அனுபவிப்பவர். பரம புருஷர் அவரே. பார்க்க போனால் கிருஷ்ண பிரக்ஞையில் இருப்பவர்களை தவிர மற்றவர்களால் உண்மையான அறிவை பெறவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. ஒருவன் துன்பப்பட்டாலும் அத்துன்பத்தையே இன்பமாக நினைக்கின்றான். இதுவே மாயை ஆகும். அமெரிக்கா மக்கள் இரவும் பகலும் கடினமாக உழைத்துவிட்டு சுகம் அனுபவிப்பதாக நினைக்கிறார்கள். இதுவே மாயை எனப்படுகிறது. கட்டுண்ட ஆத்மா தன்னிச்சையாக எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. துன்பத்தையே அனுபவித்தாலும் மாயையின் காரணமாக இன்பம் அனுபவிப்பதாக நினைக்கின்றான். எனவேதான் ஸ்ரீமத் பாகவதம் கட்டுண்ட ஆத்மாவை ஒட்டகத்திற்கு ஒப்பிடுகிறது. நாக்கை அறுக்கக்கூடிய முட்கள் நிறைந்த செடிகளை உண்பது ஒட்டகத்திற்கு மிகவும் பிடிக்கும். அது தன் இரத்தத்தையே ருசித்து விட்டு, ஓ, என்ன ருசி என எண்ணுகிறது. இதுவே மாயை ஆகும். மாயை என்றால் இல்லாதது என்று பொருள்படும். மா என்றால் இல்லை என்றும், யா என்றால் இது என்றும் அர்த்தம். ஆகவே மாயை என்றால் இது இல்லை என்று பொருள்படும். முன்னேற்றங்களை ஏற்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பதாக விஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். ஆனால் இவ்வுலகமும் அனைத்து பொருட்களும் காலப்போக்கில் அழிபவையே. ஏனெனில் அவை அனைத்தும் மாயையே ஆகும். அவை நாம் நினைப்பது போல் உண்மையானவை அல்ல.
பருப்பொருள்வாதிகள் வெற்றி பெற்று வருவதாக நினைத்தாலும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்குவது போல் உண்மையில் அவர்கள் தோல்வியையே அடைந்து வருகிறார்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் 12வது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.